இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃப் மசில்ஸ், அதாவது இந்த கெண்டக்கால் அப்படிம்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி ஸ்லிம் பண்ணலாம், அட் த சேம் டைம் அதை எப்படி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு பெயின் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கால் ஃப்ரண்ட்டு ஒரு கால் பேக் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட 2 ஃபுட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் இருக்கணும். உங்கள் ஃபுட்டு வந்து இப்படி அவுட்வர்ட்ஸ் இப்படி போகக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நல்ல ஃப்ரண்ட்டில் இப்படி போங்க. பின்னாடி உங்களோட காஃப் மசிலில் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஃபீல் ஆனோடனே ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ், சேஞ்ச் யுவர் சைட். ஸோ இது வந்து ஒரு 30 ரெப்படிஷன்ஸ் இல்லை 60 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் அப்படியே பிடிச்சி வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வாட்டி பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 காலும் சேர்த்து வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி டோ டச் பண்ணுங்கள். ஸோ அப்படி டோ டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது பேக் இந்த இடத்துலையும் அண்ட் தென் உங்கள் காஃப் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகணும், ஃபீல் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே டீப்பாக போகணும். ரிலாக்ஸ். இது ஒரு 60 கவுண்ட்ஸ் 2 செட் வரைக்கும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கால் வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட டோ வந்து இப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஹீல் மட்டும்தான் கீழே இருக்கணும். இப்போது இந்த காலோட நீ பெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த நீ வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே கீழே குமிஞ்சு டோ டச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இது வந்து 60 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். பட் உங்களோட ப்ரீதிங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மவுண்டன் பொசிஷன் போய்க்கோங்க. இந்த மவுண்டன் பொசிஷனில் ஒரு காலாக அப் அண்ட் டவுன் பண்ணும். ரிலாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் 2 வாட்டி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சேம் மவுண்டன் பொசிஷனில் ஒரு காலை பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் 2 வாட்டி 2 காலையும் பண்ணணும். சேஞ்ச். ரிலாக்ஸ். ஸோ இந்த காஃப் எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃப் மசில் தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும் போது கிராம்ப் ஆகுறது, இல்லைனா மரமறுத்து போடுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் இந்த காஃப் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் பல்காக காஃப் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே அது கம்மியாகும். ஸோ எவ்ரிடே இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி உங்கள் காஃபை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.